இது அழகாக தெரியுதுல. நல்லா தெரியுது பாருங்க, காக்கா எவ்வளோ பெருசாகிடுச்சு. ரோஸில் காக்கா கூட்டு வெட்டியிருக்கு பற்றியில். இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் காலையில் கிளம்பிட்டாங்க வேலைக்கு. தெரியுதா? கூடு கட்டியிருக்கு பாருங்க. எத்தனை நாளில் கட்டிச்சுன்னு தெரியலையே. நம்ம வீடு கட்டுறதா எத்தனை நாள் ஆகுது பாருங்கள். அழகாக அணைச்சி மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியுது. இப்போ மரத்தில் தான் கட்டேன். இப்போ போஸ்ட்டில் கட்டியிருக்கு, வயருக்கு இடையில். அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த காக்கா நிற்கிது, அந்த காக்கா தான் நிற்கிது. நகல மாட்டேங்குது இடத்த விட்டு. ஓகே, இதுக்கு முட்டை போடுச்சுன்னா, குஞ்சு பொரிச்சுன்னா எல்லாமே தெரியும். அப்படியே இந்த வீடியோவை எடுத்து இன்ஷா அல்லாஹ் அதிர்ஷ்டம் எல்லாருடைய நாட்டம் இருந்துச்சுன்னா வீடியோவை கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வீடியோ போடுவோம் இன்ஷா அல்லாஹ். கூட ரெடி பண்ணியிருக்கு. எத்தனை நாள் ரெடி பண்ணிச்சுன்னு தெரியல. அழகாக ரெடி பண்ணியிருக்காரு. தெரியுதா? அணைச்சி கட்டியிருக்கு தெரியல. காக்கா வந்து முட்டை போட உட்காந்துச்சு. தெரியுதா? முட்டையோட உட்காந்துருச்சு பாருங்க. அழகாக கூட்டை ரெடி பண்ணி அதுக்குரிய வீடை ரெடி பண்ணி, அதாவது இந்த உலகத்தில் இறைவனை யாரும் பார்த்ததில்லை. இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவனை அறிய முடியும். அந்த படைப்புகளை பார்க்குற இந்த அறிவை கொடுத்தது. ஒரு வீட்டை ரெடி பண்ணி, அழகான வீட்டை ரெடி பண்ணி அது முட்டை போடுறதுக்கு அப்படி உட்காந்துருச்சு பாருங்க. இது தெரியாமல் நான் ஏன்டா இங்கே நிற்கிதுன்னு காக்காவை வந்து விரட்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு பார்க்குறேன், என்னடா இப்போ இந்த காக்கா போக மாட்டேங்குதுன்னு பார்க்குறேன். கூடு இருக்குது. முட்டை போட உட்காந்துருச்சு. முட்டை போட்டால் தெரியும் இன்ஷா அல்லாஹ். நீ வெட்டக்கூடாது. அழகா இப்போ எவ்வளோ தூரத்தில் பாருங்கள் போஸ்ட் இருக்குது. எவ்வளோ தூரம் தெரியல. போஸ்ட்டு எவ்வளோ ஹைட்டில் வந்து போட்டிருக்கு. இடத்துல முட்டை படிச்சுன்னு இருப்பேன். எந்திரிக்குது. முட்டை போடல என்ன உட்காந்துருந்துச்சு. முட்டை போட்டிருக்கோ. மேலே போய் பார்ப்போம். இன்னொரு மாடி இருக்குது, அது மேலே போய் பார்ப்போம். முட்டை போட்டிருக்காங்க. இறை கொண்டு வந்து கூட்டில் வைக்கிது. மீன் யாரை வெட்டியிருக்காங்க, சாப்பிடுவீங்க. ஆனால் இன்னும் முட்டை போடலை. முட்டை போடல. இந்த காக்கா அப்படியே நிற்கிது பற்றியில். நைட்டு பூரா அதை கூட்டுக்கிட்டே நிற்கிதுங்க. நைட்டு நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு. சரி, நேராக கூட தான் பார்க்க வந்தேன். நைட் விஷன் சூப்பராக இருக்கு கேமரா, சாம்சங்கு. அப்படியே காக்காவுடைய பறந்துருச்சு. சரி, காக்கா அட காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் முட்டை விட்டுருக்கா என்னன்னு தெரியல. இருக்கா? முட்டை இருக்கா என்னன்னு தெரியல. இல்லை முட்டை இன்னும் விடலையோ. முட்டை காணாம. முட்டை இருக்கான்னு பார்ப்போம். இந்த கேமராவை தள்ளி வச்சு எடுக்கிறேன். கூட்டில் முட்டை இருக்குங்க. ஆனால் நல்ல ஆழமாக கூட்டை போட்டு வச்சுருக்கு. உள்ளே பார்த்தா கூட்டில் முட்டை இருக்குது. பார்த்துட்டேன்.
வீட்டில் ஒரு ட்ரைபாட் இருந்துச்சு, அதை வச்சு கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தெளிவாக தெரியும் முட்டை எடுக்கிறது. தெளிவாக தெரியும். காக்கா வந்து அடை காத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்றைக்கி வந்து 4வது நாள் அடை காக்குது. வெந்திரிச்சு ஓடனோடனே முட்டை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போம். காக்கா எந்திரிச்சு போனோடனே முட்டையை பார்ப்போம். இருக்கு பற்றியில நல்லா தெரியுது. 2 முட்டை இருக்குது. இன்றைக்கி 4வது நாள். முட்டை பொரிச்சிருக்கான்னு பாருங்கள். நாலாவது நாள் முட்டை இருக்குது. 2 முட்டை. நேற்று 1 முட்டை தெரிஞ்சு, இன்றைக்கி 2 முட்டை இருக்காரு. குருவி வந்து போஸ் கொடுக்க வந்துருச்சு. பட் முட்டை 2 முட்டை தெரியுது. கொஞ்சம் பிரிச்சிக்கான்னு பார்ப்போம். இது 4வது நாள் இன்றைக்குள்ள வீடியோ. ஓகே. இந்த காக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுதுங்க. 3 நாளைக்கு 3 முட்டை போட்டுருச்சு பாருங்க. இந்த காக்கா தான் ஜோடியாக தான் இருக்குங்க. காக்கா ஜோடியாக தான் இருக்கு பாருங்க. காக்கா எப்பவுமே ஜோடியாக தான் இருக்குமோ? இல்லை 3 முட்டை வெட்டுச்சாரு. இல்லை 3 முட்டை. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் முட்டை போட்டுருந்துச்சு. 2வது நாள் வந்து 2 முட்டை. 3வது நாள் வந்து 3 முட்டை. தெரியுதா நல்லா? மூணு முட்டை போட்டுருக்காரு. 3வது நாள் 3 முட்டை போட்டிருக்கு. அப்போ முட்டை போட்டுட்டு தான் அடகாக்கும் போல இன்னி. இப்போ 5வது நாள் இன்றைக்கி முட்டை போடுது. மூணு முட்டை அழகாக தெரியுதுல. காக்கா வந்து முட்டை அடகாக்குது. இன்றைக்கி வந்து 7வது நாள். அடகாக்குதுல. இந்த முட்டை என்ன நிலைமையாக இருக்குன்னு நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்ப்போம் முட்டை என்ன நிலைமையாக இருக்கு. முட்டை என்ன நிலைமையில் இருக்குது? 3 முட்டை இருக்குது. ஆனால் அழகாக்கலை. இன்னும் குஞ்சு பொரிக்கலை. இன்னும் பொரிக்காமல் இருக்குது. இன்னும் குஞ்சு பொரிக்கலை. 3 முட்டை இருக்குது பாருங்க உள்ள. தெரியுதா? இங்கே வந்து 7வது நாள். இன்னைக்கு 7th டே.
பாருங்க இன்னும் கொஞ்சம் பொரிக்கலை. இன்றைக்கி வந்து 7வது நாள். இன்றைக்கி முட்டை போட்டு 3 முட்டை இருக்குது. 7வது நாள். ஒவ்வொரு ஸ்டேஜ் வீடியோ எடுத்து மொத்தமாக அது ஒரு வீடியோவை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இது 8வது நாளுங்க. இது 8வது நாள். காக்கா வந்து குஞ்சு பொரிச்சான்னு தெரியல, பார்ப்போம். குஞ்சு பொரிஞ்சு இந்த காக்கா வந்து வளர்ந்து பெருசாகி பறக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்து இந்த வீடியோவை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லை, இந்த காக்கா தான் ஜோடியாக தெரியுது வருது. இது வந்து இதுக்கு சேஃப்டியாக, அதாவது இது ஜோடி போல் யாரும் எந்த காக்காவையும் கிட்டக்க வர விட மாட்டேங்குது. எல்லா காக்காயும் விரட்டுது. ஆனால் இந்த தாய் காக்கா இது வந்து கொஞ்சம் பழகிருச்சு. இந்த மிக்சர்லாம் போடுற மாதிரி எனக்குள்ள தெரியுதா? இந்த மிக்சரு அது திங்கி தைரியமாக அது வந்து கொஞ்சம் பழகிருச்சு. அதனால் அது பயப்படாமல் நிற்கிது. இதுதான் இது. இந்த காக்கா ரொம்ப சேட்டை பண்ணுது. நம்மளை விரட்டுறா கத்தி கத்தி கத்தி. என் ஃபோட்டோ எடுக்காது எடுக்காது அப்படி. சரி, நின்று பயப்பட மாட்டேங்குது காக்கா. முன்னால் இருக்கு கொண்டு வந்தால் பயப்படும். முன்னால் பயப்பட மாட்டேங்குது, தைரியமாக நிற்கிது. பயப்பட மாட்டேங்குதாங்க. முன்னால எல்லாம் கம்பை கொண்டு வந்தால் ஓடும். முன்னாலெல்லாம் கம்பை கொண்டு வந்தால் ஓடும். இப்போ தைரியமாக நிற்கிது, நகலைய மாட்டேங்குது. இந்த ஸ்டிக்கு மாதிரி வச்சு எடுக்கிறேன் ஜூம் பண்ணி. முன்னாலெல்லாம் ஓடும் அப்படியே காக்கா. தைரியமாக நிற்கிது. இது எந்திரிச்சாத்த நம்ம எடுக்க முடியும். குஞ்சு போட்டிருக்கா என்னன்னு தெரியும் நமக்கு. குஞ்சு பொறிச்சிருக்கா என்னன்னு. இல்லைன்னா எந்திரிக்கிட்டேன். ஆனால் காக்கா எந்திரிக்க மாட்டேங்குது. எந்திரிச்சாலும் பார்க்கலாம். தைரியமாக உட்காந்துருக்கு பாருங்க. சரி, எந்திரிக்கிட்டேன். எந்திரிச்சவொடனே குஞ்சு வச்சுருக்கான்னு பார்ப்போம். எந்திரிக்க மாட்டேங்குது, தைரியமாக உட்காந்துரு. சரி சரி. ஆனால் முட்டை இருக்குது, குஞ்சு பொரிக்கல. என்ன பாருங்க, முட்டை இருக்குது தெரியுதா? முட்டை இருக்கு பாருங்க. இன்னும் குஞ்சு பொரிக்கலை. அது இன்னைக்கு 8வது நாள். இன்னைக்கு 8வது நாள். குஞ்சு பொரிக்காமல் இருக்கு பாருங்க. இன்னைக்கு 8வது நாள். 9வது நாள். காக்கா வந்து அடை காக்குது பாருங்க. 9வது நாள். இன்னைக்கு முட்டை பொரிச்சிருக்கா என்னன்னு தெரியல. காக்காவை லேசாக அந்த ஸ்டிக்கு, ஃபோன் ஸ்டிக் கொண்டு வந்தால் ஓடிடுறேன். பார்ப்போம். ஆனால் சரியான வெயில், நைட்டு எப்போவுமே இங்கே உட்காந்துருக்கு. இறைவனுடைய அத்தாட்சி, மிகப்பெரிய அத்தாட்சி. அது இறைவன் அறியணும்னு சொன்னால் அவனுடைய படைப்புகள் அறிஞ்சால் போகிறதுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தாங்க? அந்த முட்டையில் குஞ்சு வரும், இப்படி அடகாக்கான்னு சொல்லி கொடுத்தது யார்? சிந்திங்க. இறைவன் ஒருவன் தான், அவன் தான் படைப்பாளன். இந்த காக்காவை படைத்தவன், அந்த காக்காவிலேருந்து முட்டையிலேருந்து குஞ்சு வரக்கூடிய வர வைக்கிறவன் எல்லாமே இறைவன் ஒருவன் தான். ஒவ்வொரு மொழியும் ஒரு பேர் சொல்கிறோம். அரபியில் அல்லாங்கிறோம், தமிழில் கடவுளுங்கிறோம், ஹிந்தியில் பகவான்கிறோம். இப்போ இந்த மாதிரி கடவுளை குறிக்கக்கூடிய பொதுவான பேர் ஒவ்வொரு மொழியிலே இருக்கு. அந்த பொது பேருக்கு வந்து என்ன செய்ய முடியாது, உருவம் கொடுக்க முடியாது யாரும். இன்றைக்கி 9வது நாள். காக்கா வந்து அடை ஆக்குது. ஆனால் முட்டை பொரிச்சிருக்கா என்னன்னு தெரியல. வெயில் பகல் எல்லாம் இப்படி தான் உட்காந்துருக்கு. சாப்பிட கூட போக மாட்டேங்குது. சாப்பாடு போட்டால் கூட வேறு காக்கா தான் சாப்பிட, இது சாப்பிட மாட்டேங்குது. ஜூம் பண்ணி பார்ப்போம் முட்டை குஞ்சு பொரிச்சிருக்கா என்னன்னு. ஓட மாட்டேங்குது காக்கா. ஓடினா தான் பார்க்க முடியும். காக்கா ஓட மாட்டேங்குது. ஓட மாட்டேங்குது. ஓடினா தானே பார்க்க முடியும்.
அது ஓட மாட்டேங்குது. ஓடினாத்தான் பார்க்க முடியும். ஓட மாட்டேங்குது காக்கா. ஓட மாட்டேங்குது. இன்னும் குஞ்சு பொரிக்கலை பற்றியில் பொரிக்கலை குஞ்சு. இன்றைக்கி வந்து 9வது நாளுங்க. இன்னும் முட்டை பொரிக்கிற பற்றியில் இன்னும் முட்டை பொரிக்காமல் தான் இருக்குது. காக்கா முட்டை பொரிக்கிற 3 முட்டை கிடக்கு. இந்த 3 முட்டை குஞ்சு பொரிக்கலைன்னு குஞ்சு பொரிச்சுன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். இன்ஷால்லா குஞ்சு பொரிக்கல. இன்றைக்கி 10வது நாள். காக்கா வந்து அடை காத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. குஞ்சு பொரிச்சா என்னென்னு தெரியல. இப்போ தான் பார்க்க போகிற லேசாக வெரைட்டி விட்டு பார்ப்போம் குஞ்சு பொரிச்சிருக்கா என்னென்னு. நகல மாட்டேங்குது. 2 நாள் போக மாட்டேங்குது. தைரியம் வந்துருச்சு. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் 10வது நாளுங்க. இன்றைக்கி காக்கா அடை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முட்டை பொரிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் விரட்டி விட்டு தான் பார்க்கணும். காக்காய் விரட்டி விட்டு தான் பார்க்கணுன்னு போக மாட்டேங்குது. விரட்டி விட்டு கரெக்டாக விரட்டினாலும் போக மாட்டேங்குது. சரி சார், கம்பை கொண்டு வந்தால் ஓடிடுறேன். பாப்பா புரிஞ்சு ஊற்றிருக்கு. 2 நாள் வந்து வீடியோ எடுக்கலை. அப்போ இன்றைக்கி வந்து 12-13 நாள் ஆகுது. ஆனால் இன்னும் வந்து முட்டை வந்து பொரியலை பாருங்கள். முட்டை ஜூம் பண்ணி பார்ப்போம். இன்னும் முட்டையாகத்தான் இருக்குது. என்ன ஒரு முட்டை போட்டால் 13 நாள் ஆச்சு. இன்னும் குஞ்சு பொரிக்காமல் இருக்குது. எத்தனை நாளில் பொரிக்க குஞ்சு? காக்கா போய் யூடியூப்பில் பார்க்கணும், நெட்டில் பார்க்கணும் எத்தனை நாளில் குஞ்சு பொரிக்குங்க. எத்தனை நாளில் பிடிக்கும்னு தெரியல. அப்படியே இருக்காரு முட்டை. இல்லை குஞ்சு எத்தனை நாளில் பிடிக்கும்னு தெரியல பாருங்க. இப்போ 10 முட்டை விட்டே 10-11 நாள் ஆச்சு. வந்து ஒரு 2 நாள் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து 13வது நாள். 12 நாள் ஆச்சு. இன்னும் பாருங்கள் குஞ்சு பொரிக்கிற பாருங்க காக்கா. இன்னும் குஞ்சு பொரிக்காமல் இப்போ எத்தனை நாளில் காக்கா முட்டை குஞ்சு பொரிக்கும்னு தெரியலையே. உட்காந்துருச்சு போய் உட்காந்துருச்சு காக்கா. இன்றைக்கி 13வது நாள். குஞ்சு என்றைக்கு பொரிக்கும் தெரியல. இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம் எத்தனை நாளில் காக்கா குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு. காக்கா வந்து குஞ்சு பொரிச்சிச்சுங்க. காக்கா அந்த ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருக்கு. அந்த பொடிசா இருக்கு பாருங்க. பொடிசா தெரியுதா? காக்கா ஒரு குஞ்சு பொரிச்சிருச்சு. ரொம்ப பொடிய குஞ்சுங்க. அதுக்குள்ளேருந்து முட்டைக்குள்ளேருந்து இறைவனுடைய படைப்பை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும். இறைவனுடைய படைப்பை வச்சு தான் இறைவனை அறிய முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் யாரும் இறைவனை பார்த்ததில்லை. குஞ்சு பொரிச்சிருச்சு. தெரியுதா? குஞ்சு பொரிச்சிருச்சு பாருங்க. இதான் ஒரு சிவப்பாக தெரியுது ஊற்றில, சிவப்பு கலரில். அதான் குஞ்சு. ஆனால் ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கா. ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு நினைக்கிறேன். ஏனுங்க இந்த குஞ்சு தெரியுதா? குஞ்சுக்கு குஞ்சு தெரிஞ்சு வருங்க. தெரியுதா? அசை கொடுக்குது பாருங்க. இந்த
பாருங்க, சூப்பர் சூப்பர் காட்சி, அழகான காட்சிங்க. குஞ்சு சூப்பர் காட்சி. இதுக்கேன்னு குஞ்சு இற போடுறேன்னு திங்குது காக்கா. மிச்சர் மிச்சர் இற. ஒரு குஞ்சு இருக்கு அதில். இற தீர்த்தும் பார்ப்போம். இற கொடுக்க இந்த குஞ்சுக்கு பாருங்க, இற கொடுக்க போகுது பாருங்க. இந்த 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 தெரியுதா? 2 குஞ்சு இருக்காது. நல்லா தெரியுது. ரெண்டு குஞ்சு இருக்கு. தெரியுது. வாய் நல்லா வளர்ந்துருக்குது இல்லை? வாயை 2 குஞ்சு தாங்க, நல்லா வளர்ந்துடுச்சு ஓரளவு. நல்லா வாயை பிளந்துருக்கு. இதா நல்லா பிளந்து 2 குஞ்சு அழகாக நிற்கிறது தெரியுது வச்சுல. இந்த இருக்குல்ல. எவ்வளோ வருஷம் வளர்ந்துருச்சு அதுக்குள்ள. சரியான சைஸ் வளர்ந்துருச்சு. ஒரு முட்டையிலேருந்து வந்த சின்ன குஞ்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. நல்லா வந்துருச்சு குஞ்சு. இந்த குஞ்சு வாயை பிறந்துட்டு நல்லா தெரியுதுல்ல. காக்கா கிட்டக்கு குஞ்சு, ஒரு குஞ்சு நல்லா வாயை பிறந்துக்கிட்டு இருக்கு. நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. அந்த சைடு ஒரு குஞ்சு, இந்த சைடு ஒரு குஞ்சு, 2 குஞ்சு தான். நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இறைவனுடைய படைப்புல பாருங்க. ஒரு சின்ன முட்டையிலேருந்து ஒரு காக வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்க. வாய் சிவப்பாரு பற்றில. ரெண்டு குஞ்சு தெரியுது அங்கே இருங்க. அதுக்கு முன்னால் ஒரு குஞ்சு வாயை பிறந்த சிவப்பு கலர் இருக்கு பற்றியில், அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வாய் சிவப்பாக இருக்குவார். அதான் அந்த குஞ்சு. இங்கிட்ட ஒரு குஞ்சு, அங்கிட்ட ஒரு குஞ்சு, 2 குஞ்சு இருக்குது. சரி, வாய் பழக்கு பற்றியில் அதுதான் குஞ்சு. அந்த அங்கிட்ட ஒரு குஞ்சு தெரியுது. நாய் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிது. எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த நாய் நிற்கிது பாருங்க. எப்படி தான் கிராஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
வளர்ந்துருச்சு பற்றியில காக்கா குஞ்சு. நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த ஆடு பற்றியில் இந்த வாய் தெரியுது பாருங்க. வாய் இந்த வாய் தெரியுதா? எனக்கு ரேர்னு நிற்கிது. வாயை திறந்தா மட்டும் சிவப்பாக இருக்குது. ரெக்கை லேசாக வளர்ந்துருக்கு பற்றியில. இதா லேசாக வளர்ந்துருக்கு. காக்கா வளர்ந்துருச்சு பாருங்கள் ஓரளவு. இந்த வாய் தெரியுது பற்றியில. வளர்ந்துருச்சு ஓரளவு காக்கா. இந்த காக்கா தான் துரத்துது, யாரையும் வரவிட மாட்டேங்குது பக்கத்தில். ஆண் காக்கான்னு நினைக்கிறேன். தந்தை காக்கா, ஃபாதர். நல்லா அந்த வாய் தெரியுது பற்றியில. வளர்ந்துருச்சு தெரியுதா? அந்த வாய் இப்படி படுத்து கிடக்கு, தலையில் அதாவது வாய் மேலே தெரியுது. இந்த ஆடு பற்றியில லேசாக நல்லா வளர்ந்துருச்சு காக்கா. நல்லா எவ்வளோ சீக்கிரம் வளருது பாருங்க. ஆனால் ரெக்கை வந்து அப்படியே கருப்பாக வருதுங்க மேலே. இந்த பற்றியில் அந்த ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. ரெக்கை வருது லேசாக. காக்கா வருது, ரெக்கையெல்லாம் ஓரளவு முளைச்சிருச்சு பற்றியில. ஆனால் 2 குஞ்சு இருந்துச்சுங்க, ஒரு குஞ்சு தான் இருக்குது. நல்லா தெரியுது. ரெக்கை முளைச்சிருச்சு. 2 குஞ்சு இருந்துச்சு, இப்போ ஒன்று தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இன்னொன்று காணும். இல்லை இன்ஷால்லா இன்னும் ஒரு 10 நாள் பறந்துடும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரெக்கையெல்லாம் வளர்ந்துருச்சு. இறைவனுடைய படைப்புகளை வச்சு தாங்க இறைவனை அறிய முடியும். சிந்திச்சு பாருங்கள். இறைவன் படைச்சான அவன்தாங்க இறைவன். ஒவ்வொரு மனிதன் பூமி ஒன்றுதாங்க, படைப்பாளன் ஒருத்தன் தான். வானம் பூமி இந்த உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தவன் தான் இறைவன். அவனை நீங்கள் சிந்திச்சாலே உண்மையான இறைவனை அறிஞ்சு கொள்ளலாம். சுற்றில நல்லா தெரியுதுல. நல்லா தெரியுது பாருங்க காக்கா. குஞ்சு பெருசாகிடுச்சு. ஒரு 10 நாள் பறந்துடும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவனை அறிய முடியும். ஏன்னா படைப்பாளன் தான் இறைவன். இந்த வானம் பூமி இந்த உயிரினங்கள் எவன் படைத்தானோ, அந்த காக்காக்கு எவன் அறிவை கொடுத்தானோ அவன் தான் இறைவன். ஒவ்வொரு மனிதன் இறைவன் அறியறதுக்கு அந்த படைப்புகளை சிந்திச்சா போதுங்க. தெளிவாக தெரியுது பற்றியில காக்கா. தெளிவாக தெரியுதுல. இது அழகாக தெரியுது பற்றியில. நல்லா தெரியுது பாருங்க காக்கா எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஒரு குஞ்சு தான் இருக்கு. குஞ்சு ஒன்று தான் இருக்கு. இது வாய், குஞ்சோட வாய் தெரியுதுச்சுல. தெரியுதா? குஞ்சோட வாய் இந்த காக்காய்க்கு அந்த சைடு தெரியுதா? வாய் தெரியுதுல. வாய் சிவப்பா தெரியுதுல. வாய் சிவப்பா தெரியும். குஞ்சு குஞ்சு அழகா தெரியுது. அழகா தெரியுது குஞ்சு. குஞ்சோட வாய் ஒரு குஞ்சு தான் இருக்குது. ரெண்டு குஞ்சு இருந்துச்சு, ஆனால் ஒன்று தான் இருக்குது.
குஞ்சு இருக்கு பற்றியில் தலை தெரியுதா காக்கா குஞ்சு. நான் 2 குஞ்சு இருந்துச்சு, இப்போ 1 குஞ்சு தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. வாய் மட்டும் சிவப்பாக இருக்குது. இந்த ரெக்கையெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தெரியுத தலை ஆட்டுது பாருங்க. குஞ்சுக்கு மேலே படுத்து கிடக்கு. இதத்துக்கு இதமாக இருக்குது. இன்னும் 2 குஞ்சு 1 குஞ்சு தான் இருக்குது. இன்னொரு குஞ்சு என்னாச்சுன்னு தெரியல. நல்லா வளர்ந்துருச்சு பாரு. புரியுதா? நல்லா வளர்ந்துருச்சு. 2 குஞ்சு இருந்துச்சு, இப்போ 1 குஞ்சு தான் இருக்குது. வாய் தெரியுதா? வாயை பழக்க ஊற்றில புரியுதா? வாயை பழந்துருக்காருங்க. ஓரளவு வளர்ந்துருச்சு. ரெக்கையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கேன். நல்லா வளர்ந்துருச்சு பற்றியில காக்கா. புரியுதா? நல்லா இறகுலாம் முளைச்சிருச்சு. நல்லா சிறகு. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க காக்கா. நல்லா ரெக்கையெல்லாம் முளைச்சி நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் 2 குஞ்சு இருந்துச்சு. ஆனால் இப்போ 1 குஞ்சு தான் இருக்குது. இன்னொரு குஞ்சு என்னாச்சுன்னு தெரியல. இல்லை காக்கா தன் குஞ்சே தின்றுமோ என்னன்னு தெரியல. இன்னும் 1 வாரம் 10 நாளில் பறந்துடும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய படைப்புகளை வச்சு தாங்க இறைவன் அறிய முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இறைவன் யாரும் பார்த்ததில்லை. ஒரு சின்ன முட்டையிலேருந்து ஒரு சின்ன ஒரு குஞ்சுங்க, எத்தனைக்கேன்னு குஞ்சு, அது பெருசாகி அதுக்கு இறக்கை முளைச்சி அது பறக்கிற லெவலில் வந்துருச்சு. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சிருக்குங்க. படைப்பாளன் தாங்க இறைவன். ஏன்னா இந்த படைச்சான் அவன் தான் இறைவன். சிந்திங்க. இதுலேருந்து உங்களுக்கு இறைவன் அறியலாம் நீங்கள். ஏன்னா இறைவனை யாரும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்து வந்துருச்சு. கொஞ்சம் நாளில் பறந்துருன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். காக்கா நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். ரெக்கையெல்லாம் முளைச்சிருச்சு. ரெக்கை முளைச்சா குட்டி காக்கா மாதிரி இருக்கு பாருங்க. இதை நல்லா ரெக்கையெல்லாம் முளைச்சிருக்குதா? குட்டி காக்கா, ரெக்கை முளைச்ச குட்டி காக்கா மாதிரி இருக்கு. நல்லா தெரியுதாங்க. நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் 2 குஞ்சு இருந்துச்சு, 1 குஞ்சு தான் வந்திருக்கு. அதுலேயும் பாருங்கள் ரெக்கையினா நல்லா முளைச்சிருச்சு. கொஞ்சம் வளரணும் அவ்வளோதான். ஒரு 2 மாதத்தில் பாருங்கள், 2 மாதம் அதுக்குள்ளேயே பாருங்கள் ஒரு பறவையாக உருவாயிடுச்சு. இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவன் அறிய முடியுது. படைப்பாளன் இறைவன் பாருங்கள். அதுக்கு அறிவை கொடுத்து, அது முட்டையை கொடுத்து, அது முட்டையிலேருந்து சின்ன ஒரு உயிர் உருவாகி இவ்வளோ பெரிய காக்காயை வந்து உருவாயிருக்கார். காக்கா குஞ்சு ஓரளவு வளர்ந்துருச்சு பாருங்க. காக்கா குஞ்சு ஓரளவு வளர்ந்துருச்சு. வெளியில் வந்து உட்காந்துருக்குச்சுல. அழகாக வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்து பாருங்க. வேடிக்கை பார்த்து அழகாக வேடிக்கை பார்த்து ஒரு முட்டையிலேருந்து பாருங்கள் ஒரு சின்ன தோல் மாதிரி வந்து அதிலேருந்து ஒரு அது ஒரு கோழி குஞ்சு சைஸில் வந்து வளர்ந்துருச்சு. நீங்கள் இறைவன் அறியணும்னு சொன்னால் இறைவனுடைய படைப்புகளை தாங்க சிந்திக்கணும். அரபியில் அல்லாங்கிறோம், தமிழில் கடவுளுங்கிறோம், ஹிந்தியில் பகவான்கிறோம். ஒவ்வொரு மொழியிலையும் கடவுளை குறிக்கக்கூடிய பொதுவான பேர் இருக்குது. அந்த பேருக்கு என்ன செய்ய முடியாது, உருவம் கொடுக்க முடியாது. இப்போ அவன் தான் இந்த படைப்பாளன். இந்த காக்காய் அவன் படைத்தான், உங்களை என்னை வானம் பூமி அனைத்தையும் படைத்த இறைவன் ஒருவன் தான். அவன் அறியணும்னு சொன்னால் நம்மளுடைய படைப்புகளை வச்சு தான் சிந்திக்கணும். இறைவனுடைய படைப்புகளை அழகாக வெளியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது இல்லை. நல்லா உட்காந்து
வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. காக்கா வளர்ந்துருச்சு ஓரளவு. 2 குஞ்சு இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு குஞ்சு தான் இருக்குது. இன்னொரு குஞ்சு என்னாச்சுன்னு தெரியல. காக்கா வளர்ந்துருச்சு இல்லை. நீட்டாக நிற்கிதாருங்க காக்கா. நல்லா வளர்ந்துருச்சுங்க. 2-3 நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே கிளம்பிடுவாங்க. நல்லா வளர்ந்துருச்சு. இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது பாருங்க. காக்கா வளர்ந்துருச்சுங்க. ரொம்ப இன்னும் ஒரு 2-3 நாளில் பறந்துடும். இவ்வளோ வேகமாக வளருது. இல்லை இவ்வளோ வேகமாக வளருது பாருங்க. இல்லை 3 நாளைக்கு முன்னால் பார்த்தா கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பெருசாக வளர்க்குறது. 2 நாளில் பறந்துடும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இவ்வளோ வேகமாக வளருது பாருங்க. ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வேகமாக வளருது. அதுக்கு தகுந்தாப்பில் மனிதனாக இருக்கட்டும், இப்போ வந்து குட்டியை பாதுகாக்கக்கூடிய சிங்கங்களாக இருக்கட்டும், சிறுக சிறுக தான் வளருது. அந்த பாதுகாக்க முடியாத விலங்குகள் பாருங்கள், மான், ஆடு, மாடு, இந்த காக்கா, இதெல்லாம் வந்து இவ்வளோ வேகமாக வளருது பாருங்கள். சில 2-3 நாளில் பறந்தாலும் பறந்துடும். பறந்துச்சுன்னா அது முழு வீடியோ, முட்டை போட்டதுலேருந்து இந்த காக்கா பறந்த வரைக்கும் ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்றைக்கி கூட போட்டுடலாம், ஏன்னா அந்த பறக்கிற நிலைமை வந்துடுச்சு. காக்கா பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது வச்சுல. பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது காக்கா, தெரியுதா? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பறந்துருன்னு நினைக்கிறேன். பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் காக்கா. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பறந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம வேலைக்கு கிளம்புறோம் கடைக்கு, அதனால் பறக்கிற வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. நல்லா ரெடியாக நிற்கிது. இதை கேக்கெல்லாம் வச்சுட்டு பறக்கிறாப்புல. நாளைக்கு வந்து பார்ப்போம் பறந்துருச்சா என்னன்னு. சரியா? நல்லா பறக்கிறாப்புல ரெடியாக நிற்கிதாரு. வாயெல்லாம் பிளந்துக்கிட்டு வேடிக்கை இங்கிட்டு பார்த்துக்கிட்டு ரெக்கையை ரெடியாக வச்சுருக்க பற்றியில். ஆனால் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறுசில் பறந்துடும் நினைக்கிறேன். காக்கா கொஞ்சம் பறக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கு பாருங்க. ரெக்கையை ஆட்டி ஆட்டி பார்க்குது. பறக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கு. சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் பறந்துடும் நினைக்கிறேன். ஒரு முட்டையிலேருந்து ஒரு உயிர் உருவாகி வந்து நிற்கிது பற்றியில். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சி இருக்குது. அதில் 2 குஞ்சு இருந்துச்சு, இப்போ ஒரு குஞ்சு தான் இருக்குது. ரெடியாக இருக்கா பறக்கிறதுக்கு ரெடியாக. காக்கா குஞ்சு பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது இதில். காக்கா குஞ்சு பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது. இல்லை 2 குஞ்சு இருந்து கடைசியாக ஒரு குஞ்சு தான் பொழைச்சிருக்கு. குஞ்சு பறக்க ரெடியாக நிற்கிது. இன்ஷால்லா இன்னும் 4 நாளில் பறந்துன்னு நினைக்கிறேன். நிற்கிது இதில், தெரியுதா? இவருக்கு வேடிக்கை பார்த்துட்டு முன்னால் வந்து நிற்கிதாரு, தெரியுதா? பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது இதில். பறக்கிறதுக்கு தயாராக நிற்கிது. ரெக்கை ஆட்டுது சில நேரம்.
ட்ரை பண்ணுது. இன்ஷால்லா ஒரு 4 நாளில் பறந்துடும் நினைக்கிறேன். ரெடியாக நிற்கிறேன் பறக்க. காக்கா கொஞ்சம் பறக்க ரெடியாக நிற்கிது பற்றில, இந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது. பாருங்க, பறக்க ரெடியாக நிற்கிது. அது நான் வேலைக்கு போகிறோம் இன்ஷால்லா கடைக்கு. அதனால் திரும்ப வரும்போது பறந்துடுமா என்னன்னு தெரியல. பறந்துருந்துச்சுன்னா அதோட வீடியோ முடிச்சுட்டு முட்டையிலேருந்து இந்த காக்கா பறக்கிற வர ஒரு வீடியோ போடாது. ரெக்கையை விரித்து பார்க்குறது பார்த்தீங்களா? ரெக்கையை விரித்து பார்க்குறேன் காக்கா. காக்கா கொஞ்சம் ரெக்கையை விரித்து பார்க்குறது பார்த்தீங்களா? காக்கா பறக்கிறதுக்கு ரெக்கையை விரித்து அதை ட்ரை பண்ணி பார்க்குது. இப்போ பறக்குன்னு தெரியல, நாளைக்கு பார்க்கும்போது இருக்குமா இல்லை பறந்துருமா என்னன்னு தெரியல. ரெக்கையை விரித்து பார்க்குறாரு. காக்கா பாருங்க, ரெக்கையை ஆட்டி ட்ரைனிங் இருக்குது பாருங்க. ரெக்கையை விரிச்சு வச்சிருக்குதுல காக்கா குஞ்சு. ட்ரைனிங் எடுக்குதுங்க பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்குது பாருங்க. இறைவனுடைய அதுக்கு அறிவு கொடுத்து அதுக்கு அந்த ரெக்கையை ஆட்டி ட்ரைனிங் எடுக்குது, எப்படி நம்ம பறக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி என்ன, பறக்கிறதுக்குரிய ட்ரைனிங். இங்கே காக்கா குஞ்சு பறக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுக்குது பாருங்கள். ரெக்கையை ஆட்டி ட்ரைனிங் எடுக்குது, எப்படி நம்ம பறக்கிறது அப்படின்னு. யார் சொல்லிக் கொடுத்தா அதுக்கே இறைவன் வந்து அறிவில் அந்த விஷயத்தை போட்டிருக்கான் போல். இந்த மற்ற காக்காயை பார்த்து நம்மளும் பறக்கணுங்கிறதுக்காக ரெக்கையை ஆட்டி ட்ரைனிங் எடுக்குது. ரொம்ப நேரமாக அந்த ரெக்கையை எப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது. பறக்கிறதுக்குரிய ட்ரைனிங்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தெரியுதா? ஈரமாக இருக்குதுல, மழை பெஞ்சிட்ருக்கு. காக்கா வந்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதான் ட்ரைனிங் எடுத்துக்கிறது பாருங்க. நம்மளாம் குழந்தைக்கு வந்து நடக்க சொல்லிக் கொடுப்போம், எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதான் வந்து முயற்சி பறக்கிறதுக்கு இங்கிட்டு தாவி ஏதாவது இந்த இடத்துல பறக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. 3 நாளாக முயற்சி பண்ணுது. ஆனால் என்றைக்கு பறக்குன்னு தெரியல. பறக்கிற முயற்சி பண்ணுது பாருங்க. போய் ரெண்டு ரெக்கையை ஆட்டி பக்கத்தில் ரெக்கை ஆட்டி பறக்க முயற்சி பண்ணுது. ஆனால் அதுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் விலங்குகள் என்ன பறவைகள்லாம் அதனால முயற்சி, இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு முயற்சி பண்ணுது. மனிதனுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்கிறதுனால மனிதனை எல்லாம் செஞ்சுக்கிறோம். சிந்திக்கிற அறிவுக்கு தாங்க சோதனை. ஏன் இறைவன் நரகம் சொர்க்கம் வச்சுருக்கான்னு சொன்னால் மனிதனுக்கு சிந்திக்கிற அறிவை கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு தான் நரகம் சொர்க்கம். பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இல்லைன்னு சொன்னால் இறைவன் அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான். அது இயற்கையில் அது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இயங்குது. மனிதன் மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவன். காக்கா 3 நாள் சரியான மழை ராம்நாட்டில். 3 நாளாக மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக தெரியுது. பறக்க முயற்சி பண்ணதும் தெரியல. நடவடிக்கைகள் வேகமாக இருக்காரு. இங்கிட்டு தாவிக்கிட்டு இருக்காரு. இல்லை அங்கிட்டு நகலுது. நாள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 3 நாள் சரியான மழை. ஆனால் இன்னும் பறக்கலை. இங்கிட்டு தாவிக்கிட்டு இப்போ இந்த வயர் பக்கம் வந்துச்சு. வெளியில் முதல் தடவையாக வெளியில் வந்து நின்றுச்சு. இப்போ முதல் தடவை கத்துறதை பார்க்குறேன் பாருங்க. வாயை திறந்து கத்துது காக்கா.
தெரியுதா? சின்ன சவுண்டாக கேட்குது பாருங்க. குட்டி சவுண்டு, குட்டி காக்கா கத்துற சவுண்டு கேட்குது. 3 நாள் ராமநாட்டில் சரியான மழை. 3 நாளில் இந்த காக்கா குஞ்சு வந்து நினச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க 3 நாள். ஆனால் அங்கிட்டு தாவுது, லேசாக கத்துது. முதல் தடவையாக நீ தான் பார்த்துருக்கேன் அந்த சவுண்டு, கான்னு இந்த குறைஞ்ச சவுண்டில் கத்துது. இங்கிட்டு இந்த வயிறு பக்கம்லாம் வந்துச்சு இன்றைக்கி. ஆனால் இன்னும் பறக்கலை, எப்போ தான் பறக்கன்னு தெரியல. ஆனால் அங்கிட்டு போகுது. ஃபுல்லாக ஒரு 3 நாள் மழையில் நனைஞ்சிருந்துச்சு. வந்துருச்சு. என்ன முட்டை போட்டதுலேருந்து பெருசாகி வந்த வரைக்கும் உள்ள வீடியோ இது. நம்ம வீடியோவில் போடுறோம். இறைவனுடைய படைப்பு அப்படியே போடுறோம். நீங்கள் இறைவனுடைய படைப்பை சிந்திங்க. இறைவனுடைய படைப்பை சிந்திச்சிங்கன்னா படைத்து இறைவனை அறிந்து கொள்ளலாம். பாருங்க, காக்கா பறந்துட்டு பற்றியில் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த வீடியோ இதோட. காக்கா பறந்துருச்சு.